இப்போ சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சிம்பிளாவா? என்ன சொல்ற நீ? ஆமாடி, சிம்பிளா வைப்போம். அப்பா வேற வெளியூர் போயிருக்கார்ல, இந்த டேட்ல பெருசாலாம் வைக்க முடியாது, புரியுதா? ஓமா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவ. அன்னைக்கு கண்மணிக்கு பிறந்த நாள் வரையில மட்டும் அப்பா கூட இல்ல. அப்ப எவ்வளவு கிராண்டா பண்ணியா? கண்மணியும் நீயும் ஒண்ணா? அவளுக்கு பாவம், கொஞ்சம் வயசு தானே ஆகுது. உனக்கெல்லாம் அப்ப நல்லா தானே பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இப்போ சிம்பிளா கொண்டாடினா என்ன தப்பு இருக்கு? பூமாரி, ரொம்ப பண்ணாத என்ன? எனக்கு நீ சப்போர்ட்டாச்சும் பண்ண கொஞ்சமாச்சு. நீ சொல்றது ஒண்ணுமே ரைட் இல்லையா? வேற எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு பெருசா பண்ணுவோம், சரியா தீபி? ஏம்மா, ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்குதியோ? இந்த வாட்டி என் பிறந்த நாளைக்கு ஒண்ணு கேட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் ஒண்ணுமே தர மாட்டீங்கய்யா? ஏ லூசு, சாக்லேட் எல்லாம் வாங்கியாச்சு, பூமாரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. உடனே இது பண்ணாத. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அப்போ சரி. ஏன் தீபி, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பியோ? ஆமா, பின்ன ஒரு டீச்சரை விட்டுட்டு ஒரு டீச்சருக்கு கொடுப்பாங்களா? நீ என்ன கேள்வி கேக்குற என்கிட்ட? அதுக்கு இல்ல, என்ன ஒரு டீச்சர் வெளியே விக்க விட்டாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் வேணாமே. நல்ல கதையா இருக்க. அப்புறம் நம்ம கிளாஸ் டீச்சர் போய் அந்த டீச்சர் கிட்ட சொல்வாங்கல்ல, அப்ப அந்த டீச்சர் என்ன பிடிச்சி திட்டுறதுக்கா? அமைதியா இரு, சரியா? எல்லாருக்கும் சாக்லேட் உண்டு. சரியான ஆளுதான். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீல, நான் கூட உன் பேச்ச கேட்டு கொடுக்காம இருந்தேன். இப்ப பாரு, சரியா உள்ள ஆளுதான் நீ. அதுவும் இதுவும் ஒண்ணாக்கோ. அமைதியா நில்லு. இனிமே நீ என் பிறந்த நாள் வரையில யாருக்காச்சும் சாக்லேட் கொடுக்க வேணாம்னு சொன்னேன் வையா, நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் பாரு. வெளியில போய் கொடுத்துக்கோ, சரியா? தீபி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சிட்டி. பூமாரி, இன்னைக்கு ஈவினிங் சிம்பிளா ஏதாவது பார்ட்டி வைப்போம், சரியா? நீ அங்க சின்ன பொண்ணு அவங்களெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிடுற. அப்படியா? பார்ட்டி வைக்கலன்னு சொன்னியடி. இல்லடி, தீபி வேற ஆசைப்படுறா, எப்படி வைக்காம இருக்க முடியும்? பாவம் பிள்ளை ஏங்கி போயிடுவாள்ல, அதான் சிம்பிளா ஏதாவது வச்சு விடலான்னு பாக்குறேன். அவர் வேற இல்லையா, அதான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், பாத்துக்கோ. சரி அஞ்சலி, உன் இஷ்டம், வைக்கன்னா வை. நான் வேணா சின்ன பொண்ணு கால் பண்ணி வர சொல்றேன். அதோட தீபிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், சரியா? நீ தீபி கிட்ட எதுவும் சொல்லிடாத. அவ ரொம்ப நாளா ஒரு பொருள் கேட்டுட்டே இருந்தா. அத பிறகு அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோமா எப்படி? அப்படியா? அவ என்ன பொருள் கேட்டுட்டே இருந்தா? அவ ஒரு வாட்ச் கேட்டுட்டே இருந்தாடி. அந்த டைம் கலோரி இதெல்லாம் காட்டும்ல, அந்த வாட்ச். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்பவே இவளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காத. அதுல போன் யூஸ் பண்றதுக்கு கூட இது இருக்கு. இல்லடி, அவ ஆசைப்பட்டு கேட்டாள்ல. போன் இருந்தா என்ன, அவகிட்ட சொல்லிடுவோம். போன் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண கூடாது, மத்தத மட்டும் யூஸ் பண்ணிக்கோன்ட்டு. அஞ்சலி, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை தான் வாங்கி கொடுக்கணும். தேவையில்லாத பொருளெல்லாம் நம்மளே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்கன்ட்டு சொல்லக்கூடாது. நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கும். பிள்ளைங்க கெடுறாங்கன்னா நம்ம ஒழுங்கா இருந்துகிட்டு அப்புறம் தான் பிள்ளைங்க கெடுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். இல்லடி, அவ ஆசைப்பட்டு கேட்டாள. இப்ப வேற வாங்கி கொடுக்காட்டா அதுக்கு வேற ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாளன்ட்டு தான் யோசனையா இருக்கு. இப்ப கூட சிம்பிளா அவன் ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்போன்ட்டு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாள. அதான் யோசனையா இருக்குடி பூமாரி. அவ சும்மா எதுனாலும் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கான தொட்ட 90 எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க பாரு, பிள்ளைங்களுக்கு கேட்டதை உடனே வாங்கி கொடுக்கறத ஃபர்ஸ்ட் விடு. இதான் பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு முதல் காரணம். போனை வாங்கி கொடுத்துட்டு கையிலே இருந்துக்கிட்டு யூஸ் பண்ணாதன்னு சொன்னா யூஸ் பண்ணாம இருப்பாங்களா? நம்ம எவ்வளவு நேரம் பிள்ளைங்களை கண்காணிச்சுட்டே இருக்க முடியும்? நம்ம எங்கேயாச்சும் வெளியே போவோம், அதுங்க ஸ்கூலுக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க, எங்க வச்சுனாலும் யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம உண்டு பண்ணக்கூடாது, புரியுதா? அவளுக்கு தக்கன என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியுதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரிடி, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நீயே சொல்ல, அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்? அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேக் வாங்கி கொடு, இல்லைன்னா ஏதாவது புது புக் வாங்கி கொடு, நோட் வாங்கி கொடு, சும்மா நார்மலான வாட்ச் வாங்கி கொடு, செயின் வாங்கி கொடு, கம்மல் வாங்கி கொடு. இப்படி நிறைய திங்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போன் வாட்ச் வாங்கி கொடுக்க சொல்ற? ஆமா இல்ல, அவளுக்கு வேணா ஒரு கம்மல் எடுத்துருவோமா? ரொம்ப நாளா ஒரு குணுக்கு கம்மல் கேட்டுட்டே இருக்கா. அவ மூஞ்சுக்கு நல்ல செட் ஆகும், பாத்துக்கோ அந்த கம்மல். அதை வேணா போய் எடுத்துருவோமா? இஷ்டம், அது வேணா போய் எடுத்துருவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன தொண்டையில இருமலா? ஆமா, நாங்க இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பணுமா வேணாமா? கிளம்புங்க, உங்களை யார் கையங்காலையும் புடிச்சுக்கிட்டு நிக்கா? கிளம்புறதுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் வழி முத கொண்டு. எங்க சாக்லேட் பாக்ஸா? அவ என்ன சாக்லேட் பாக்ஸ் கேக்கா? போய் எடுத்துக்கொண்டு கொடு. பூமாரி, என்ன சொல்ற? நீ வாங்கலையோ சாக்லேட் பாக்ஸ்? நீ வாங்கிக்கன்னு சொன்ன நேத்து. நான் எப்ப அஞ்சலி சொன்னேன் சாக்லேட் பாக்ஸ் வாங்கிக்கேன்ட்டு? சாக்லேட் பாக்ஸ் வாங்கியாச்சான்னு கேட்டேன். அட லூசு, நீ வாங்கிக்கன்னு நினைச்ச. சரியா போச்சு, இப்ப சாக்லேட் பாக்ஸ் வாங்கலையே, என்னடி பண்றது? போச்சு, உன் பொண்ணை கொஞ்சம் திரும்பி பாரு, என்ன முறைக்கான்ட்டு. என்னாச்சு?
லூசு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க தீபி செல்லம் சாக்லேட் பாக்ஸ் வாங்க பூமாரி சித்தி மறந்துட்டாங்கடா போற வழியில உனக்கு வாங்கி தந்துடுறேன் வாயே என் கூட எனக்கு நல்லா தெரியுமா என் பிறந்த நாளை நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எனக்கு எதுவுமே ரெடி பண்ணல ஏ லூசு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தீபி நான் நினைச்ச பூமாரி வாங்கிக்கான்ட்டு அவன் நினைச்சிருக்க நான் வாங்கிக்கான்ட்டு ஏதோ மிஸ்டேக் நடக்க தானே செய்யும் இந்த வீட்ல எத்தனை பேருக்கு பிறந்த நாள் வந்திருக்கு அவங்க பிறந்த நாளைக்கு நீங்க கரெக்ட்டா சாக்லேட் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க ஏன் பிறந்த நாள் மட்டும் என்ன உங்களுக்கு ஊறுகா தொக்கோ அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது தீபி சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத இப்போ என்ன உனக்கு சாக்லேட் பாக்ஸ் தானே வேணும் போற வழியில 1000 கடை இருக்கு ஏதாவது ஒரு கடையில உனக்கு வாங்கி தந்துற போறேன் அதனால இப்போ என்னடி பிரச்சனை இங்க பாரு எனக்கு சாக்லேட் பாக்ஸும் வேணாம் சாக்லேட்டும் வேணாம் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடவும் வேணாம் சரியா என் பிறந்த நாளை நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க அதனாலதான் எனக்கு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி வைக்கல இப்போ நான் சொன்னதுக்காண்டி நீங்க எல்லாரும் எனக்கு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி தரதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க எனக்கு தேவை கிடையாது சரியா பூமாரி கிளம்புவோமா லூசு தீபி சித்தி ஏதாவது மறந்துருப்பாங்க பெருசு பட்டாத இங்க பாரு இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் உன் ட்ரெஸ் கூட அவ்வளவு அழகா இருக்கு இதோட நீ கண்ணீர் வடிச்சேன்னு வச்சுக்கோயா அதை விட கேவலம் வர ஒண்ணு இல்ல பாத்துக்கோ அழாம கொஞ்ச நேரமா சிறு நானும் அழுறேன் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன அழ வைக்கிறாங்க பூமாரி நீயே சொல்லு உன் பிறந்த நாளைக்கு என்னெல்லாம் பூமாரி சித்தி ரெடி பண்ணி வச்சாங்க ஏன் பிறந்த நாள் மட்டும் அவங்களுக்கு மறந்துட்டு பாத்தியா இனிமே நான் அவங்கள சித்தினே கூப்பிட மாட்டேன் அப்படி சொல்லாத தீபி ஏன் இப்படி இருக்கா சித்தி ஏதோ மறந்துருப்பாங்க சித்தி ரொம்ப நல்ல சித்தி பூமாரி சித்தி உனக்கு மட்டும்தான் நல்ல சித்தி எனக்கு பொல்லா சித்தி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சரியா அவங்க எல்லாருக்கும் நல்ல சித்தி தான் ஏதோ மறந்துட்டாங்க அவ்வளவுதானே இப்போ என்ன இப்போ நீயே போய் அழகா செலக்ட் பண்ணலாம் சாக்லேட்டை எனக்காச்சும் கண்ணில் படாம அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டா தான் அவங்க எடுத்து தந்தாங்க உனக்கு அப்படி கிடையாது இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோயா நிறைய வெரைட்டியான சாக்லேட்லாம் இருக்கும் அதுல உனக்கு என்ன சாக்லேட் பிடிச்சிருக்கோ அதை நீ அப்படியே எடுத்துக்கிடலாம் உனக்கு இது நல்ல ஐடியா பார்த்துக்கோ அட ஆமால நீ சொல்றது கரெக்ட் தான் எம்மா கிளம்புமா அப்பாடா எப்படியோ அவளை சமாதானப்படுத்தியாச்சு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா கொஞ்சமாச்சும் வளர்ந்தாச்சு 10th ஸ்டாண்டர்ட் போயாச்சு மெச்சூரிட்டி இருக்கா இவளுக்கு தீபிக்கு எல்லாரும் தீபிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பை